காஃபி உங்களுக்கு தான். சுகர் கரெக்டா இருக்கா? நீங்க என்ன சொன்னீங்க? தேவ் அசோசியேட்ஸோட ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கு முன்னாடி தேவ் அசோசியேட்ஸ காப்பாத்தணும்னு, அதுக்காக ஆக வேண்டியது பாருன்னு சொன்னீங்க. நானும் பார்த்துட்டேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பார்க்கணும். யமுனா அசோசியேட்ஸ காப்பாத்த என்ன பண்ணணும்னு நீங்க பாருங்க. எத்தனை தடவை மூக்க உடைச்சாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காதாடி? ஷிப்பிங் கார்பரேஷன் ஏலத்திலேயே உன் சங்கம் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஏன் நீ தேவையில்லாம குலைச்சிட்டு இருக்க? இந்த வர்க் நமக்கு கிடைக்காததுனால ராணியோட வர்த் குறைஞ்சு போகல. ஆமாண்டி, உனக்கு நிகரா இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் கிடைக்கல. அதனாலதான் ரொம்ப நாளா உன்னை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னும் செய்ய முடியாது. நான் ஒன்னும் உங்க பின்னாடி ஓடி வந்தவ இல்ல. ஊரறிய என் கழுத்துல நீங்க தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துக்கிட்டவரு. உண்மைதான். அதுக்காகத்தான் ஊருக்கு தெரியாம உன்னை எதுவும் செய்யக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கேன். ஓஹோ, பெருசா ஏதோ திட்டம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. பெரிய திட்டம்? ஆமா, காவிரிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறேன். அடி போடி, கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கு எதுக்கு பெரிய திட்டம்? தேவ் அசோசியேட்ஸும் யமுனா அசோசியேட்ஸும் சொத்துல வேணா நிகரா இல்லாம இருக்கலாம். ஆனா பிசினஸ் ஸ்டேட்டஸ்ல நேத்து வந்த யமுனா அசோசியேட்ஸ் ஆலமரமா நிக்கிற தேவ் அசோசியேட்ஸ்க்கு சமோன்னு ப்ரூவ் பண்ணிருக்கடி. ஏங்க, அதுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. கைமாறா எப்படி? பணமா இல்ல பிசினஸ்ல ஷேரா? அதுக்கும் மேல எதுவுமே நடக்க போறதில்ல. பிசினஸ் ஸ்டேட்டஸ்ல நேத்து முளைச்ச காளான் யமுனா அசோசியேட்ஸ் தேவ் அசோசியேட்ஸ்க்கு சமம்னு சொன்னீங்களே, அந்த காளானுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. ராணி கெடு வச்சிருக்கா. இன்னும் 24 மணி நேரத்துல யமுனா அசோசியேட்ஸ் தரமட்டம் ஆயிடும். இனிமே ராணி எடுத்து வைக்கிற அடிய உங்களால மோப்பம் கூட பிடிக்க முடியாது. இத நான் சவாலா சொல்லல, ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்றேன். ஆலமரத்தை தாங்க விடுதுகள்லாம் இருக்கு. காலனை காப்பாத்த கிளை எதுவுமே இல்லைங்க. 24 hours. Okay. Good night. Oh, sorry. Good night எனக்கு. உங்களுக்கு bad night. விக்ரம், நான் பிரகாஷ் பேசுறேன். இல்ல, ராணி அடங்குற மாதிரி தெரியல. அவ யமுனா அசோசியேட்ஸ்க்கு 24 மணி நேரம் கெடு வச்சிருக்கா. இல்ல, அவ சும்மா சொல்ல மாட்டா. நிச்சயமா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. விக்ரம், எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஓகே? யமுனா அசோசியேட்ஸ். விஜய் சார். மணி, யார் குறுக்க வந்தாலும் பார்க்காதீங்க, தூக்கி வீசுங்க. ஓ, யமுனா அசோசியேட் ஸ்டாஃபா? என்ன சார் இது? என்ன கலாட்டா? ஓடா விடுங்கடா. மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஒவ்வொரு நடிகனுக்கும் சொத்து நீங்க தர பாராட்டுகள் மட்டுமே. இது ரொம்ப